Hi, the 12th Max, second chapter, inverse trigonometry function, exercise 2.2, 19th sum, cos inverse into cos 7 pi by 6 is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம இதை லாஸ்ட் 2 சம்ஸ்க்கு வந்து இப்படி இந்த இதை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். இது உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் 7 pi by 6 அதை நான் எப்படி எழுதுவேன், 7 into 180 by 6ன்னு எழுதலாம். இப்போ இதை தான் நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு இங்கே 30 வரும். 7 into 30 வந்து 110. ஓகேவா, நம்மளுக்கு இதோட ரேஞ்ச் வந்து எதுலேருந்து, 0லேருந்து பைன்னு தெரியும். காசோட ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 0லேருந்து பை வர தான். பை வர அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து, அதாவது 0 to 180. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ரேஞ்ச் வந்து என்னது, 180க்கும் தாண்டி இருக்குது, அதாவது 210ல் இருக்குது. ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த 210 இந்த காசோட ரேஞ்சுக்குள்ளே நான் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த 180யோடு நான் ஏதாவது ஒரு டேர்மை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு 210 வரும். அப்போ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் இந்த 7 pi by 6க்கு பதிலாக நான் 180 + 30ன்னு சொல்லுவேன். 180 + 30னா எனக்கு 210 வந்துடும். ஓகேவா, அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 180 by 30. இப்போ என்ன ஆகுது, இங்கே 30னா எனக்கு இங்கே வந்துடும். இப்போ நம்ம 210ன்ற ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 30யை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். காஸ் இன்வர்ஸ் என்ன ஆகும், காஸ், இப்போ ஆல் சில்வர் டீ கப்ஸ் நம்ம அந்த ஃபார்ம் பார்ப்போம். இது ஆல் சில்வர் டீ கப்ஸ். இப்போ 180 நம்மளுக்கு 210 வரைக்கும் ரேஞ்ச். அப்போ 210 அப்படின்னு சொன்னால் இதுதான் 180, இது 90, இது 270, இது 360 ஆர் 0. இப்போ 210ன்றப்ப எனக்கு ரேஞ்ச் வந்து இந்த இடம், அதாவது தேர்ட் குவாட்ரண்ட். 180லேருந்து நம்மளுக்கு அதிகம் 270க்கு உள்ளே இருக்குது. அப்போ எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட் வரும். இந்த இதில் வந்து எனக்கு என்னது, tan தான் வந்து பாசிட்டிவ். மிச்சம் எல்லா டேர்ம்ஸும் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், எனக்கு காசு வந்து இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்காது. அதனால நான் இங்கே நெகட்டிவ் சைன் போட்டுட்டு இங்கே இந்த 30 டிகிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, அப்போ காஸ் கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன ஆயிரும், -√3/2ன்னு எனக்கு இருக்குது. ஓகேவா, இதுதான் இதோட நம்ம ஆன்சர். இன்னும் இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2ன்னு சொல்லலாமா. அப்போ என்ன ஆகும், பை மைனஸ் இதோட வேல்யூ வந்து என்னது, எனக்கு π/6. அப்போ இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 6 π மைனஸ் π/6. அப்போ ஆன்சர் வந்து எனக்கு 5 π/6 தான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து 20th சம். sin into π/3 minus sin inverse minus 1/2. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு இதை நான் அசைன் பண்ணேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ எப்படி எழுதலாம், sin inverse minus 1/2 equal to, இந்த இது திருப்பி இங்கே வரும். அப்போ மைனஸ் sin inverse 1/2ன்னு எழுதிக்கலாமா. இந்த ஃபார்முலாஸ்லாம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேயே சொல்லியிருப்பேன். டிகிரிக்குள்ளே இருக்கிற ஃபார்முலா சைனுக்கு என்ன வந்துடும், வெளியே வந்துடும். அப்போ sin inverse 1/2 வந்து எந்த இதில் ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி. அப்போ 30 டிகிரியை நம்ம எப்படி சொல்லலாம், π/6ன்னு சொல்லலாமா. அப்போ sin π/3 மைனஸ் இந்த sin inverseக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுவேன், ஜஸ்ட்டு π/6 மட்டும் போடுவேன். இங்கே இருக்கிற மைனஸ் எனக்கு இங்கே வந்துடும். அப்போ மைனஸ் ஆஃப் π/6. ஓகேவா, அப்போ sin π/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும், π/6. அப்புறம் இதுக்கு எல்சிஎம் எடுப்பேன். எல்சிஎம் எடுத்தால் 6 வரும். அப்போ அதனால் நான் 3 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 3 2s are 6. அப்போ sin 2π + π/6ன்னு வரும். அப்போ sin இது என்ன ஆகும், 3πன்னு ஆயிரும் /6. இது 1 டைம், இது 2 டைம். அப்போ எனக்கு சைனோட வேல்யூ வந்து sin π/2. ஓகேவா, இதுதான் நம்மளோட இந்த சம்மோட ஆன்சர். இப்போ லாஸ்ட் சம் 21st. tan inverse of √3 minus cot inverse of -√3. ஓகேவா, என்ன பண்ணுவோம், tan inverse √3 equal to, இதை நான் எப்படி சொல்லுவேன், π/3ன்னு சொல்லுவேன். tan inverse √3 வந்து எதுக்கு வரும், π/3, அதாவது 60 டிகிரி. ஓகேவா, அப்போ cot inverse of -√3. இப்போ இதில் இந்த காட்டை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் உள்ளே எனக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பையால் செப்பரேட் பண்ணுவோம். அப்போ பை மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் √3ன்னு ஆயிரும். அப்போ பை மைனஸ் இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு பை பை 6. இப்போ இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன்னா என்ன ஆகும், 6π மைனஸ் பை பை 6ன்னு வரும். அப்போ 5π பை 6ன்னு கிடச்சிரும். அதாவது காட் இன்வர்ஸோட வேல்யூ. இப்போ இந்த காட் இன்வர்ஸ் வேல்யூ இந்த டேன் இன்வர்ஸ் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ டேன் இன்வர்ஸோட வேல்யூ வந்து எனக்கு என்னது பை பை 3. இங்கே மைனஸ் காட் இன்வர்ஸோட வேல்யூ 5π பை 6. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எடுத்தோன்னா என்ன ஆகும், இங்கே தான் நம்ம 6 வரணும். அப்போ நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா மேலே 2ஆல் ஆகும். இப்போ 2π மைனஸ் 5π பை 6. 2 மைனஸ் 5ன்றப்ப எனக்கு மைனஸ் 3π பை 6ன்னு கிடைக்கும். 1 டைம் இது 2 டைம் பண்ணோன்னா மைனஸ் π பை 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இதோட செகண்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது நான் சொன்ன எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.